அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கீதாஜீவன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முத்து நகருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறேன். மீன்வளமும் துறைமுகமும் வணிகமும் செழிக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன். உங்கள் மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல்? தூத்துக்குடி மக்ரூன், கோவில்பட்டி கடலை மிட்டாய், அந்த இரண்டு இனிப்பு மாதிரியும் இந்த மாவட்ட மக்களும் இனிமையானவங்க. ஸ்வீட் மட்டுமா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க? உப்பும் சப்ளை பண்ணுகிறதும் நீங்கள் தான். தனது ஆஸ்தி மொத்தத்தையும் விற்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய கப்பலோட்டிய தமிழர் மண் சிதம்பரனார் மண் இந்த மண். அவர் மட்டுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் மண், மகாகவி பாரதியார், அண்மையில் மறைந்த தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு உள்ளிட்ட பல விடுதலை போராட்ட வீரர்களை, தியாகிகளை தமிழ்நாட்டுக்கு தந்த மண் இந்த தூத்துக்குடி மண். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு KVK சாமி, தலைவர் கலைஞர் அவர்களால் முரட்டு பக்தன் என அழைக்கப்பட்ட அண்ணன் என் பெரியசாமி உள்ளிட்ட பல கழக தீரர்களை தந்த மண். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பரப்புரையை முடிச்சுட்டு தூத்துக்குடி வருவதற்கு 2 மணி நேரம் ஆச்சு. தூத்துக்குடியில் பரப்புரை என்றதுமே வர்ற வழியில் கடந்த 5 ஆண்டில் இங்கே எத்தனை முறை வந்திருக்கோன்னு நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எனக்கே மலைப்பாக இருந்துச்சு. எத்தனை அரசு நலத்திட்ட விழாக்கள், எத்தனை ஆய்வுகள், எத்தனை தொழிற்சாலைகளை தொடக்க விழா, புதுமை பெண் திட்டத்தினுடைய விரிவாக்கம், எல்லாத்துக்கும் மேலே தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் தூத்துக்குடி இயற்கையுடைய சீற்றத்திற்கு ஆளாகி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ தூத்துக்குடிக்கு ஓடோடி வந்து பார்த்தேன். 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களையும் கூடுதல் அதிகாரி உட்பட மொத்தம் அரசு இயந்திரத்தையும் உங்கள் மாவட்டத்திற்கு அனுப்பி வச்சு மீட்பு பணிகளை முடக்கிவிட்டேன். அப்போ ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட தராத நிலையில் நம்ம அரசு சார்பில் நிவாரண உதவிகளை அறிவித்து 666 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகளை நேரில் வந்து வழங்கினேன். அது மட்டுமா, வெள்ள பாதிப்பில் அதிகம் பாதிப்படைஞ்ச குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் வழங்கணும். இப்படி தூத்துக்குடி இதுவரை எப்போவே பார்க்காத அளவு அதிக திட்டங்களை கடந்த 5 வருஷத்தில் செயல்படுத்தி இருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் இங்கே வரவேற்புரையாற்றின கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி. அதற்கு ஒரு பெரிய காரணம். கனிமொழி அவர்கள் உங்கள் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தால் என்கிட்ட பேசி எப்படியாவது பல்வேறு திட்டங்களை வாங்கிடுறாங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் பொறுமையாக கனிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி கனிவோடு பேசி எல்லா வேலைகளையும் வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்திலையும் கழக பணியிலையும் கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், உடனே தூத்துக்குடிக்கு தான் புறப்பட்டுருவாங்க. நான் ஃபோன் பண்ணுற போது என்னம்மா, நானே கேட்பேன், என்னம்மா தூத்துக்குடி தான் இருக்கியா அப்படின்னு கேட்பேன். கனியை சேர்த்துக்கிட்டு ஆமான்னு தூத்துக்குடி தான் சொல்லுவாங்க. இப்படி பணி செஞ்ச காரணத்தால் தான் பின்தங்கிய மாவட்டங்கள் இருந்த இந்த தூத்துக்குடி இப்போ வேகமாக வளர்ந்து முன்னேறி சவுத்தில் முக்கியமான கவனிக்கப்படுகிற மாவட்டமாக இருக்குது. இது உண்மைன்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் 2 நாளைக்கு முன்னாடி இந்து நாளேட்டில் ஒரு கட்டுரை செய்தியாக வந்திருக்கு. அவங்க படித்தாங்கன்னு தெரியல, நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இந்த செய்தி. ஒரு காலத்தில் பின்தங்கிய மாவட்டங்கள் என அறியப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அந்த இமேஜை உடைச்சி வெளியே வர தொடங்கிச்சுன்னு எழுதியிருந்தாங்க. இந்த அளவுக்கு சாதனைகளை செஞ்சு காட்டின உரிமையோட, உறவோட, பாசத்தோட
உங்களை பார்த்து நம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவை கேட்க வந்திருக்கிறான். இப்போ உங்க அனுமதியோட நமது வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோட அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் கீதாஜீவன் அவர்கள், நம்முடைய கழக தீரர் என்னுடைய ஆரியண்ணன் என் பெரியசாமியுடைய அருமை மகள், என்னால பெண் சிங்கம் என்று பாராட்டப்பட்டவர். திராவிட மாடல் ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட இது போன்ற முத்திரை திட்டங்களுக்கு பொறுப்பான சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையுடைய அமைச்சர். உங்க மண்ணின் மகள் கீதாஜீவனுக்கு உதயசூரிய சின்னத்தில் மீண்டும் வாக்களிக்கணும். அடுத்து இல்லைம்மா போயிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இல்லையா, 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். அடுத்து திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருந்து மீனவர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டியவர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். இதுவரை திருச்செந்தூர் தொகுதியில் 6 முறை போட்டியிட்டு எல்லா முறையும் வெற்றி பெற்றவர். இதில் இருந்த அவர் எப்படிப்பட்ட செல்வாக்கோடு தொகுதியில் இருக்கிறார். இந்த முறையும் அனிதா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஜிவி மார்க்கண்டேயன் அவர்கள். ஏற்கனவே விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்தவர். பார்க்க பழக அடக்கமானவர். அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்கு அளிக்கணும். அடுத்து திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஊர்வசி எஸ் அமிர்தராஜ் அவர்கள். கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அது மட்டும் இல்லை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி செல்வராஜனுடைய அருமை மகன், தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர். அவருக்கு நீங்க மீண்டும் கை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கா கருணாநிதி அவர்கள், கோவில்பட்டி நகராட்சி தலைவர். இவருடைய அப்பா கயத்தாறு காளிபாண்டியன் கேட்டுக்கொண்ட காரணத்தினால தன்னுடைய பெயரையே தலைவர் கலைஞர் அவர்கள் இவருக்கு வச்சார். அந்த காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டு நிலவன கோவில்பட்டிக்கு சீவலப்பேரி நீரை கொண்டு வந்து தாகம் தீர்த்தவர் தான் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பெயரை கொண்ட கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் பை மு ராமஜெயம் அவர்கள். தென் திருப்பேரை வட்டாரத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர், சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்.
மக்கள் பணியாற்ற இந்த இளைஞருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். இவங்க எல்லோருடைய வெற்றியும் உறுதியா? சத்தம் இல்லையா? சத்தமா? வெற்றி உறுதியா? சின்ன சத்தம். நன்றி. வேட்பாளர் எல்லாரும் இப்போ உட்காரலாம். சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உட்காருங்க. நான் ஒன்றும் சும்மா கேட்கல, உங்கள்கிட்ட ஆதரவு கேட்க வந்திருக்கேன்னா சும்மா வரல. ஏற்கனவே எத்தனை முறை நேரில் வந்து திட்டங்களை தந்த அப்படின்னு சொன்னேன். இப்போ 5 ஆண்டுகளில் உங்கள் மாவட்டத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டை நான் வச்சிருக்கிறேன். 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி என்னுடைய தங்கை கனிமொழி இந்த தூத்துக்குடி மாவட்ட மகளா உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறேன். அதனால பட்டியல் பெருசா இருக்கு இடத்துல. அதுல முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்றேன். தென் தமிழ்நாட்டின் முதல் டைடல் பூங்காவை தூத்துக்குடியில் மேலவிட்டான்ல திறந்து வச்சிருக்கிறேன். சிலானத்த சிப்காட்டில் வின்ஃபாஸ்ட் மின்வாகன தொழிற்சாலை புரிந்துணர்வு போட்ட 18 மாசத்திலேயே உற்பத்தியை தொடங்கியாச்சு. அப்படி ஒரு ஸ்பீடு, அப்படி ஒரு வேகம். இப்போ தமிழ்நாட்டினுடைய மின்வாகன தலைநகரா தூத்துக்குடி மாறி போயிருக்கு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உயர்தர பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டடம் போன மாசம் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து திறந்து வச்சார். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மற்ற குழந்தைகள் பிரிவு, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடங்கள். தூத்துக்குடி மாவட்ட தந்தை குரூஸ் பர்னாந்து திருவுருவச் சிலை, கரிசல் இலக்கிய பிதாமகர் கீரா அவர்களுக்கு மணிமண்டபம், வீரமாமணிவர் மணிமண்டபம், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம். நமது அரசும் நம்முடைய தூத்துக்குடி எம்பி சகோதரி தங்கை கனிமொழி தொடர் முயற்சி செஞ்சு தூத்துக்குடி வாகை குளத்தில் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு இரவு நேர விமான சேவை தொடங்கியிருக்கு. அதெல்லாம் இப்போ இந்த கூட்டத்தை முடிச்சு நைட்டு அதெல்லாம் போகிறேன். பொதுவாக முதலீட்டாளர்கள் மாநாடுனா சென்னையில் நடத்துவாங்க, இல்லைன்னா கோவையில் நடத்துவாங்க. ஆனால் நம்ம அரசில் முதலாக தமிழ்நாடு ரைசிங் டிஎன் ரைசிங் மாநாட்டை தூத்துக்குடியில் தான் நடத்தணும். அந்த நிகழ்ச்சியில் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU கையெழுத்து ஆகியிருக்கு. ஏரல், சாயர்புரம், திருவைகுண்டம், சாத்தான்குளம் இது போன்ற பகுதிகளில் புதிய பேருந்து நிலையங்கள், ஒட்டப்பிடாரத்தில் புதிய அரசு கல்லூரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கடற்கரை கிராமங்களில் தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் விரிவாக்க பணிகளும் நடந்திருக்கு. பழைய காயல் படகு இறங்குதளம் மற்றும் கடலரிப்பு தடுப்பு சுவர், முக்காணி பழைய காயல் கூட்டுக்குடிநீர் திட்டம், சாத்தான்குளம் உடன்குடி கூட்டுக்குடிநீர் திட்டம் புனரமைப்பு, திருவைகுண்டம் பேட் மாநகரத்தில் மினி ஸ்டேடியம், கோவில்பட்டியில் அரசு தலைமை மருத்துவமனை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு புதிய கட்டடம், உடன்குடி அனல்மின் நிலையத்தில் 650 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகள் அமைக்கப்பட்டு அது உற்பத்தி தொடங்கியாச்சு. தூத்துக்குடி சிப்காட்டில் பர்னிச்சர் பூங்கா, பெரிய தாழை மீன் ஏலக்கூடம், வேம்பார் கருப்பட்டி மற்றும் பனைப்பொருட்கள் குறுங்குழுமை கட்டடம். தூத்துக்குடி மாநகராட்சியில் சாலை, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. பெரும்பாலான பகுதிகளில் இப்போ மழை நீர் தேங்காத நிலையை உருவாக்கி இருக்கிறோம்.
தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 55,000 பேர் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமையவிருக்கு. ஸ்பேஸ் பார்க், அதாவது விண்வெளி பூங்கா அறிவிச்சிருக்கேன். ஒட்டப்பிடாரம் அள்ளிகுளம் பகுதியில் புதிய சிப்காட் வளாகம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தருவைக்குளத்தில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருது. புதியம்புத்தூர் ஜவுளி பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டியாச்சு. காயல்பட்டினத்தில் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டடம் கட்டப்பட்டு வருது. திருவைகுண்டத்தில் புதுசாக கட்டக்கூடிய மருத்துவமனை கட்டடத்துக்கு மறைந்த நம்முடைய தோழர் நல்லக்கண் அவர்கள் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. தூத்துக்குடியில் மீனவ தோழர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்காக திராவிட மாடல் அரசு செஞ்ச சாதனைகளும் நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்போ தான் பரமக்குடி நிகழ்ச்சியில் பேசிட்டு அப்படியே கிளம்பி தூத்துக்குடி வந்திருக்கோம். அதனால் எல்லாவற்றையும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஒன்றை மட்டும் நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். தூத்துக்குடிக்காக இந்த ஸ்டாலின் போல இதுக்கு முன்னாடி வேறு யாரும் இவ்வளவு கவனமும் முக்கியத்துவம் கொடுத்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும், நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். இப்படி ஐடி வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி, விளையாட்டுத்துறை வளர்ச்சி, துறைமுகம் கப்பல்னு சாதனைகளால் நினைவில் வச்சுக்க வேண்டிய நம்ம தூத்துக்குடிய வேதனைகளால் நினைவில் வச்சுக்க வேண்டிய காலம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. தூத்துக்குடின்னு சொன்னால் 13 அப்பாவிகளை சுட்டு கொன்ன துப்பாக்கி சுட்ட ஞாபகத்துக்கு வராச்ச பாவிகள் ஆட்சியா அதிமுக இருந்துச்சு. 2018 மே 22 மறக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கை பற்றி வாய்க்கிழியே பேசிட்டு இருக்காருல்ல எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. காவல்துறைக்கு பொறுப்பு வச்சுட்டு துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்ததே எனக்கு தெரியாது, நான் இப்போதான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேட்டி அளித்தார். இதுதான் அவர் ஆட்சி நடத்திய லட்சணம். பழனிசாமி சொன்ன பொய்களை எல்லாம் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரித்து அறிக்கை கொடுத்தாங்க. அதில் தெளிவாக அம்பலமாயிடுச்சு. பழனிசாமிக்கு தெரிஞ்சேதான் அந்த கொலைகள் நடந்திருக்கு. தலைமைச் செயலாளர், டிஜிபி, உளவுத்துறை ஐஜி ஆகியோர் நிமிடத்திற்கு நிமிடம் இங்க என்ன நடக்குதுன்னு முதலமைச்சராக தான் பழனிசாமி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பழனிசாமி ஆட்சியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி நியமன ஆணைகளையும் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் வழங்கியவதான் இந்த ஸ்டாலின் என்பதை நான் சொல்றேன். இதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு பெரிய மகா யோகியரை போல ஊர் ஊரா போய் பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசுறாருன்னு கூட நான் சொல்லக்கூடாது, கண்டதை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. பழனிசாமி கொஞ்சம் கூட மனசாட்சியோ நேர்மையோ இல்லாத என்பதற்கு மற்றொரு சாட்சி தான் சாத்தாங்குளத்தில் நடந்த தந்தை மகன் கொல்லப்பட்ட கொடூரம். இன்னைக்கு அந்த தீர்ப்பு, அந்த வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் தப்பு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி அந்த கொலையே மறைக்க பார்த்தார். இது லாக்அப் மரணம் அப்படின்னு கூசாம பொய் சொன்ன அன்றைய அமைச்சர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? கடம்பூர் ராஜு. இப்போ கோயில்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார். இதையெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் மறைக்கணும், அதை மறக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு இப்போ பழனிசாமி என்ன கையாளுறாருன்னா எம்எல்ஏயும் இங்கே மேடையில் இருக்கிற தங்கை கனிமொழி மேலும் தனி நபர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கார் பழனிசாமி. இதனால அவருடைய அலங்கோல ஆட்சியுடைய என்ன மறைஞ்சிடுமா என்ன? அவருடைய தராதரம் தான் இதனால சந்தி சிரிக்குது.
முதலமைச்சராக இருந்தவர் பேசுற மாதிரியா பேசுறார். சாமானிய மக்கள் கூட முகசுளிக்கிறாங்க. இன்னும் பலர் இவரெல்லாம் எப்படி முதலமைச்சராக இருந்தார்னு ஆச்சரியப்படுறாங்க. அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலை பிடிச்சு முதலமைச்சரானவர். பிறகு டெல்லியுடைய காலை பிடிச்சு அந்த பதவியில் தொடர்ந்து இருந்தவர். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண என்பது போல அவர் ஆட்சி பண்ண 4 ஆண்டு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள்லாம் காணாமல் போச்சு. இவர் ஆட்சி செஞ்ச அழக சொல்லி வாக்கு கேட்டார். பொடிக்கு புகையில கூட சிக்காது. அதனால இப்போ புது டெக்னிக்கில் இறங்கி இருக்கிறார். டெல்லியோட ஒத்துப்போகிற அதிமுக ஆட்சி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கிடைக்குமா. முதல்ல கூட்டணியில் இல்லாத எதிர்க்கட்சி ஆண்டா திட்டங்களும் நிதியும் கிடைக்காதுன்னு சொல்றதே பச்சை எதிர்க்கத்தணும். டெல்லி பாஜக தான் இப்படி சொல்லி மிரட்டுறாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பழனிசாமி அதையே சொல்லி வாக்கு கேட்கிறார். 4 ஆண்டு பாஜகவோட எல்லா விஷயத்திலையும் சமரசம் பண்ணிட்டு தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பழனிசாமி அவர்களே. கஜா, ஒக்கி புயல் இதெல்லாம் தாக்கி தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாச்ச. மாநில அரசு கேட்ட பேரிடர் நிவாரணம் எவ்வளவு? நீங்க இணக்கணமாக இருந்த பாஜக அரசு ஒதுக்கின தொகை எவ்வளவு சொல்ல தைரியம் இருக்கா? மொத்த மாநிலமும் நீட் விலக்கை கேட்டோமே, கிடைச்சுதா? யார் ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு நிதியோ திட்டமோ ஒன்றிய பாஜக அரசு வழங்காது. ஏன்னா தமிழ்நாடு தமிழர் என்றாலே அவங்களுக்கு வெறுப்பு. தமிழ் பண்பாடு என ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே பாரத கலாச்சாரம்னு ஒற்றுத்துவத்தை பேசுற RSS அமைப்பின் பாஜக கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தப்போ திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பழனிசாமி கேட்கிறார். நான் சொல்லட்டா? பாயிண்டா பட்டியல் போட்டு சொல்லட்டா? நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்றேன். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால எவ்வளோ திட்டங்கள் 9 வருஷம் நம்ம ஆட்சியில் தொடர்ந்து இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க பெரிய உட்கட்டமைப்பு பெரிய திட்டங்கள் எல்லாம் அப்போ வந்தது தான். இந்திய அரசு செலவு செஞ்ச திட்ட செலவில் 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நாம் கொண்டு வந்தோம். மிக முக்கியமான 69 திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஒன்று சொல்றேன், அதே போதும். தமிழுக்கு செம்மொழி தகுதி யார் காலத்தில் கிடைச்சது? சென்னையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நீங்க பயணிக்கிற முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் எங்க கூட்டணி ஆட்சியில் போட்டது தான். கிண்டி, கத்திப்பாரா, கோயம்பேடு மற்றும் பாடியில மிகப்பெரிய மேம்பாலங்கள், சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை, சேது சம திட்ட தொடக்கம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்ட அனுமதி, பல புதிய ரயில்கள், திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் எல்லாம் விரிவாக்கம், துறைமுக விரிவாக்க பணிகள், சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதிகள், உரகணத்தில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம், உலகத்தரத்தில் சேலம் உருட்டால புதிய குளிர் உருட்டால உருவாக்கம், சென்னைக்கு அருகே தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், நெசவு தொழிலுக்கு சென்பாட் வரி நீக்கம், கரூர், ஈரோடு, சேலம் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்க குடித்திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடித்திட்டம், அடக்குமுறை புடா சட்ட ரத்து, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கூட்டணியில தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலோடு திமுக கொண்டு வந்த திட்டங்கள். இவ்வளவு ஏன் இன்னைக்கு நம்ம பெரிய அளவில் விரிவுபடுத்திட்டு வரக்கூடிய திட்டம் சென்னை மெட்ரோ எங்க கூட்டணி ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். இதுவே பாஜக அரசு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? சென்னைக்கு எதுக்கு மெட்ரோ? அதான் உங்க மாநிலத்தில் விடியல் பயண திட்டம் இருக்க,
உங்களுக்கெல்லாம் மெட்ரோ சரிபட்டு வராதுன்னு இப்போ கோவை, மதுரை, திருச்சிக்கு நிராகரிச்ச மாதிரி சென்னைக்கு நிராகரிச்சிருப்பாங்க. நல்ல வேலையாக சென்னை தப்பிடுச்சு. நான் இப்போ இவ்வளோ சொன்னேன்ல, ஒன்றிய பாஜக அரசு கூட கூட்டணியில் இருந்து நீங்கள் சாதிச்சது என்ன, சாதிக்க போகிறது என்ன, முடிஞ்சா சொல்லுங்க. நீட் விலக்கு தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? மும்மொழி திட்டம் கிடையாதுன்னு சொல்ல வைக்க முடியுமா? தேசிய கல்விக் கொள்கை என்கிற காவி கொள்கையை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீண்ட காலமா முகாமில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? சிறுபான்மையினருக்கு எதிரான பொது சிவில் சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவற்றை திரும்ப பெற வைக்க முடியுமா? இப்போ கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக கொண்டு வந்துட்டு இருக்காங்களே FCRA, அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைக்க முடியுமா? இதை பற்றியெல்லாம் முதல்ல உங்களால் வாய் திறந்து 4 வார்த்தை உங்கள் டெல்லி ஓனரை மேடையில் வச்சுக்கிட்டு பேச முடியுமா? உங்களால் எதுவுமே முடியாது. பாஜக கூட இருக்கு வர வெறும் தலையாட்டி பொம்மையா, ரப்பர் ஸ்டம்பா தான் நீங்கள் இருக்க முடியும். அதனால் உங்களால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாத வீண் சவால்களை நிறுத்துங்க. ஏதோ காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, அடுத்த காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் பழனிசாமியுடைய வாழ்க்கை சுருக்கம். அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையுமே இந்த 3 அடங்கிடும். அடிமை பழனிசாமியின் ஆட்சி வேணும்னா, அடிமை பழனிசாமியின் ஆட்சி வேணாம்னு நீங்கள் முடிவெடுத்து 2021ஆம் ஆண்டு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிங்க. 2021 உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றி ஒன்றிய அரசின் வஞ்சனைகளெல்லாம் மீறி நம்ம வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இப்போ 2026 தேர்தல், தமிழ்நாட்டினுடைய அடுத்த பாய்ச்சலுக்கு செயல் திட்டமாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். முன்னாடியே சொன்னேன், தேர்தல் அறிக்கை 2026 இந்த தேர்தலுடைய ஹீரோயின் மட்டும் இல்லை, இதுதான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன். இந்த சூப்பர் ஸ்டாரை தயாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் தான் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி. தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இதை தயாரித்தோம். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹிட் அறிவிப்புகளை சொல்லவா? ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா பாட்டு இருக்குல்ல. முதல்ல இல்லத்தரசி திட்டம், ஃபர்ஸ்ட் பால 6. இல்லத்தரசி திட்டம் தான் ஃபர்ஸ்ட் பால 6. இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளோ ரூபாய்க்கு கூப்பன் தர போகிறோம்? எவ்வளோ ரூபாய்க்கு? 8,000 8,000 ரூபாய் கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வாங்கிக்கலாம். என்னென்ன? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் எதை வாங்கலாம்னு இப்போவே பெண்கள்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக. வீட்டுக்காரெலாம் கேட்காதீங்க, கேட்டாலும் ஒத்துக்காதீங்க. ஏதாவது முறைச்சி கேட்டாலும் அண்ணன்ட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். இது முழுக்க முழுக்க உங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டம். நீங்கள் தான் டிசைட் பண்ண, உங்கள் சாய்ஸு. தலைவர் கலைஞர் எப்படி சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நானும் சொன்னபடியே இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்போ மாதம் 1000, 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வராங்க. அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இனி மாதம் எவ்வளோ? 2,000. இப்போ பெண்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு?
பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்து இல்லத்தரசி கூப்பனில் 8000. முதல்ல 3, 5, 8 ஆச்சா? இப்போ இல்லத்தரசி 8 ஆச்சா? 8 + 8 8 + 8 உதயசூரியனுக்கு தான் இங்கே ஓட்டு. பெண்களெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம வெற்றியும் இந்த முறை யாரும் எட்டாத உயரத்துக்கு போக போகுது. இது மட்டும் இல்லை, கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதலும் திட்டம், அந்த உதவித்தொகை 1000 இல்லை 1500 உயர்த்தி வழங்கப்படும். மேலும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவித்தொகைகளும் 2 மடங்கு வழங்க போகிறோம். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாய் ஆகும். மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தானே? மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தானே? 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்க போகிறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அடுத்து 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை இருந்துச்சுல்ல, இப்போ 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கப்படும். 1000 வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும். அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஆக்கப்படும். தூத்துக்குடியில் புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். நான் முதல்வன் 2.0 திட்டத்தில் தூத்துக்குடியை சார்ந்த 1,00,000 இளைஞர்களுக்கு கப்பல் கட்டுமான தொழில்நுட்பம் மற்றும் சரக்கு மேலாண்மை திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். தூத்துக்குடியில் காணப்படும் தனித்துவமான சிவப்பு மணல் திட்டுகளான தேரி நிலங்கள் பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்படும். இவையெல்லாம் நிறைவேறி தூத்துக்குடி வாழ்வாதாரம் பெருக, தென் மாவட்டங்கள் தற்போது கண்டு வரக்கூடிய ஏற்றம் தொடர, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பயணம் தொடர, அரசியல் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு மக்கள் அனைவரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் நீங்கள் வாக்களிக்கணும். தமிழ்நாடா டெல்லியா என்ற ஜனநாயக போரில் தமிழ்நாடு அணிதான் வெல்லணும். கப்பலோட்டிய தமிழரின் மண்ணில் டெல்லிக்கு கப்பங்கட்டுகிற அதிமுக அடிமைகள் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. அதுக்கு தூத்துக்குடியில் கீதா ஜீவனுக்கும், திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும், லாத்திக்குளம் தொகுதியில் மார்க்கண்டேயனுக்கும், கோவில்பட்டி தொகுதியில் கருணாநிதிக்கும், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் ராமஜெயத்துக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். அதேபோல் திருவைகுண்டம் தொகுதியில் சகோதரர் ராகுல் காந்தியின் ஆதரவு பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும். அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையில் ஆட்சியை வழங்குவோம். நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர ஆதரிப்பீர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளை என்று கேட்டு, வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், 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 வெல்வோம். நன்றி, வணக்கம். பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு பெரும் பெரும் மருந்து வரும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க வருகை தந்து நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கிய நல்ல பல திட்டங்களை அறிவித்து அத்துணை பேரும் இந்த 6 வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நமக்காக
இந்த தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் மிக்க நன்றி நன்றி நன்றி.